கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்று தாய் திருச்சபை புனித வியாகுல அன்னையின் திருவிழாவை கொண்டாடுகின்றது. தாயாம் திருச்சபையின் பிள்ளைகளாகிய நாமும் இந்த நாளை நமது ஜெபத்தாலும் திருப்பலி பங்கெடுத்தல் குடும்ப ஜெபத்தாலும் இந்த நாளை அன்னையோடு சேர்ந்து திருச்சபையோடு சேர்ந்து நாம் கொண்டாடுவோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கின்றார் தனது சீடர்களை பார்த்து. நான் யார்? என்னை குறித்து மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்கின்றார். அன்பானவர்களே, இறைமகன் இயேசு அவரை குறித்து ஒரு சுய பரிசோதனை செய்கின்றார். நான் யார்? இது நமக்கும் பொருந்தும். உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி, ஆன்மீக பணியிலும் சரி, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் என்னை பார்த்து நான் கேட்க வேண்டிய கேள்வி, நான் யார்? கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்துள்ளார். திருமணம் என்னும் திரு அருட்சாதனத்தின் மூலம் குடும்ப வாழ்க்கையை அமைத்து தந்து அதில் இறையாட்சியை கட்டியெழுப்ப ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் அழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்பிலே எனது பணி என்ன பங்கு, நான் அதை எவ்வாறு முழுமையாக கடைபிடிக்கிறேன்? நான் யார்? ஒரு நல்ல கணவனாக நான் என் கடமைகளை செய்கின்றேனா? ஒரு நல்ல தகப்பனாக இறைவன் தந்த என் அன்பு பிள்ளைகளை இறை வழியில் நடத்துகின்றேனா? அன்பு சகோதரிகள் கேட்க வேண்டிய கேள்வி, நான் யார்? ஒரு குடும்ப தலைவியாக, ஒரு கணவனுக்கு நல்ல மனைவியாக, இந்த வீட்டிலே எனக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல தாயாக எனது கடமைகளை நான் முழுமையாக செய்கின்றேனா? ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்த அழைப்பு வித்தியாசமானது. அந்த அழைப்பை உணர்ந்து அந்த அழைப்பிலே நான் நிலைத்திருக்க என்னை நான் தகுதிப்படுத்துகின்றேனா என்று நாம் கேட்கணும். நம்மை குறித்து கேட்கணும். முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா, பாவசிங்கத்திடம் போகும் பொழுது பச்சாத்தாபம்னு சொல்லுவாங்க, சுய பரிசோதனை. இப்பொழுதெல்லாம் நம்ம சொல்லுகிறோம், நீங்கள் பாவங்கள் எழுதிக்கோங்க, எழுதி செய்யுங்க. முதல்ல மனம் உடைந்து நான் இன்னென்ன பாவங்களை செய்தேனே என்று மனம் வருந்தி கசந்து அழுது ஒரு பாதி பாவ சங்கீர்த்தனம் நம் சுய பரிசோதனையிலே முடிச்சுக்கலாம். அது இப்பொழுதெல்லாம் யார் கடைபிடிப்பாள் என்று சொல்ல முடியலை. காரணம், கத்தோலிக்க விசுவாசம் குறைந்து போய்விட்டது. அதற்காக நாம் கண்ணீரோடு ஜெபிக்கணும். மாத்திரமல்ல, அன்பு சகோதரனை சகோதரியே, நான் யார் என்ற கேள்வியை கேட்ட பொழுது பேதுரு சொன்னார், நீர் மெசியா என்று. அப்பொழுது பாராட்டுகிறார், இது நீ சொல்லலை, என் தந்தையாம் கடவுள் உனக்கு வெளிப்படுத்துகிறார் என்று பாராட்டினார். 2 வசனம் கழிச்சிட்டு நான் பாடுபட போகிறேன்னு சொன்ன உடனே, உமக்கு இதெல்லாம் நேரக்கூடாது, நான் விடமாட்டேன் என்று சொன்ன உடனே, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார். நமது வாழ்க்கையிலே இறை திட்டம் நிறைவேற தடையாக இருக்கின்ற எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ள வேண்டும் என்று இறைவன் நமக்கு கற்றுத்தருகிறார். ஒரு நல்ல கணவனாக நல்ல தகப்பனாக இருக்கின்ற பொழுது உலக பிரகாரமான எந்த கவர்ச்சிகளிலோ, பொருளாதாரமாக இருக்கலாம், பதவி, அதிகாரம், அந்தஸ்து, மாம்சேச்சை, கண்களின் இச்சை எதுவாக இருக்கலாம், அது நம்மை தடை செய்யும் பொழுது அப்பால் எப்போ சாத்தானே என்று ஒதுக்கி தள்ள வேண்டும். இன்று நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளுக்கு எதிராக வருகின்ற காரியங்கள் தான் நம்மை பாவத்தில் விழச் செய்கின்றன. அவ்வாறு வருகின்ற காரியங்களை, பாவங்களை கடிந்து கொள்ள நம்மளே பலமில்லாமல் பலவீனத்தில் விழுந்து போகின்ற போதுதான் பாவம் ஆட்கொள்கின்றது. ஆண்டவரையும் பேதுரு வழியாக அழகை அப்பொழுதே சோதித்தான். நீர் பாடுபடக்கூடாது, வேதனை, வருத்தம், பாரம், இதெல்லாம் எதுக்கு உமக்கு? நான் விடமாட்டேன். அதான் ஆண்டவர் கண்டுகொண்டார். கொஞ்சம் முன்னால் ஆவியில் நிறைந்து பேசிய பேதுருவிலே இப்போ தீ ஆவி புகுந்து என்னை விழத்தட்ட பார்க்க என்று உணர்ந்தது. அப்பாலே போ பேதுருன்னு சொல்லலை, அப்பாலே போ சாத்தானி என்று சொன்னார், கடிந்து கொண்டார். அதே போல் நமது வாழ்க்கையிலே இறை திட்டத்துக்கு எதிராக நம்மை மடைமாற்றம் செய்யும் எந்த காரியமானாலும் அதை கடிந்து அப்புறப்படுத்த நமக்கு துணிவு வேண்டும். ஆன்மீக பணியில் அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலை ஊழியர்களாகிய என்னை போன்ற என் அன்பு சகோதர சகோதரிகளும் அழைப்பிலே நிலைத்திருக்க ஒப்பு கொடுக்கணும். நம்மை தடை செய்யும் காரியங்கள் நிறைய இருக்குது. பணம், பொருள், அதன் பிறகு ஆசை, அதிகாரம், நான் என்ற எண்ணம்,
இதெல்லாம் ஊழிய பாதையிலே அநேக தடைகள், நம்மை மடைமாற்றம் செய்யும் அழகின் வஞ்சனைகள். அவ்வாறு நம்மை கவர்ந்தெழுக்கும் எந்த காரியமானாலும் ஊழிய பாதையின் வழியிலே வரும் பொழுது அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அதை நாம் கடிந்து விலக்கி நமது ஓட்டத்திலே நிலையாயிருக்க வேண்டும் என்று இறைவன் கற்றுத்தருகிறார். அன்பானவர்களே, இன்று வியாகுல தாயின் திருநாள். ஊழிய பாதையிலும் சரி, உத்தமமான குடும்ப பணியிலும் சரி அநேக வியாகுலங்கள் உண்டு, இல்லை என்று சொல்லலை. இது மலர் படுக்கை இல்லை, இறைப்பணியும் குடும்ப வாழ்க்கையும். ஆனால் இந்த வியாகுலமான வழியிலே வியாகுல தாய் நம்மோடு இருக்கிறாள். அந்த வியாகுலங்களோடு ஆண்டவரின் தாயும் நம்மை மார்போடு அரவணைத்து நமக்காக பரிந்து பேசி நிறையாசிரை பெற்றுத் தருவாள் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போமா. அன்பு தந்தையே இறைவா, உமது இறைமகன் இயேசு இந்த மண்ணில் வர எங்கள் தாய் மரியாளை தெரிந்து கொண்டீரே. அன்பு மகனை கருத்தாங்கிய நாள் முதல் வியாகுலங்களை சுமந்த தாய் இன்னும் எங்கள் பாவங்களின் நிமித்தம் வியாகுலங்களை சுமக்கின்றாள். அந்த தாயின் பரிந்து பேசுதலை கேட்டு அன்பு மகன் இயேசுவின் வழியாக நாங்கள் ஜெபிக்கும் ஜெபங்களை கேட்டு தந்தையே எங்களுக்கு இரங்கும். எங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற தடைகளை கடிந்து அப்புறப்படுத்தி எங்கள் விசுவாச ஓட்டத்திலே தொடர்ந்து ஓட உமது பாதத்திலே வந்து அமர்ந்து நித்தியத்திற்கு உம்மை துதிக்க புகழ எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் இனிய நாமத்தில் எங்கள் தாய் மரியாளோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, இன்று அன்னை நமக்கு ஆசீர் தரும் நாள். ஒப்புக்கொடுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். இந்த நாளும் இனிய நாளாகட்டும். ஆமென்.